பெரியகுளம் அருகே வனப்பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேற்ற முயற்சிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேனி பெரியகுளம் அருகே தற்போது ஆதிக்குடிகளை விரட்ட முயற்சிப்பதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வனத்துறையை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வனத்துறை வெளியேற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டை கூறி வனத்துறையை கண்டித்து அந்த மக்கள் பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி. ஆதிக்குடிகள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, என்ன நடந்தது, முழு விவரம்? கனிமொழி, தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ளதுதான் அகமலை ஊராட்சி. இது பார்த்தோம்னா போடி நாயக்கன் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாகும். இந்த அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட ஊரடி, ஊத்துக்காடு, கரும்பாறை, குறவன்குடி உள்ளிட்ட 23 கிராம மக்கள் மலைவாழ் மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மலைப்பகுதியில் தான் வசித்து வர்றாங்க. மேலும் பார்த்தோன்னா அங்கு உள்ள விவசாய நிலங்களில் விவசாயம் செய்து வர்றாங்க. இந்த சூழல்ல பார்த்தோம்னா கடந்த சில ஆண்டுகளாக வனத்துறை இது வனத்துறைக்கு சொந்தமான இடம், உடனடியாக இடத்தை காலி பண்ணணும், இங்க விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்களை அச்சுறுத்தி வர்றாங்க. பல்வேறு இடங்களில் நோட்டீஸும் வெளியேற்றதுக்காக நோட்டீஸும் கொடுத்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இந்த பகுதி மக்கள் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலை புறக்கணிக்கும் போராட்டம் ஈடுபட்டாங்க. அதாவது பார்த்தோன்னா வனத்துறை தங்களை வெளியேற்றுவதை கண்டித்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனை எடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் இனிமே வனத்துறை உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் தர மாட்டாங்க, நீங்க எப்பயும் போல இருக்கலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. தற்போது தேர்தல் முடிவடைந்து அவங்க வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பார்த்தோன்னா மீண்டும் வனத்துறை அந்த பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கி உடனடியாக விவசாயத்தை உடனடியாக காலி பண்ணணும், விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை உடனே அழித்து விட்டு இங்கு குடியிருந்த மக்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு தொடர்ந்து அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர்களும் தொடர்ந்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. இதனை கண்டித்து பார்த்தோம்னா இன்று பார்த்தோம்னா அதாவது அகமலை கிராமத்துக்கு வந்த பேருந்தை இந்த பொதுமக்கள் அந்த மறித்து போராட்டம் ஈடுபட்டு வராங்க. தங்களுக்கு வனத்துறை கொடுக்கும் டார்ச்சர்னால இந்த போராட்டம் நடத்திட்டு வருவாங்க. இதே போல பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாக சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து தற்போது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.